Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம habits for clean kitchen பத்தி தான் பார்க்க போறோம். Habit 1 என்னன்னு பாத்தீங்கன்னா develop weekly cleaning routine. நம்ம கிச்சனில் டெய்லி க்ளீனிங் ரொட்டீன்னு சில ரொட்டீன்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி நம்ம வீக்லி க்ளீனிங் ரொட்டீனுங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணோன்னா நம்ம கிச்சனை வந்து எப்போவுமே க்ளீனாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரொட்டீன் வந்து நீங்கள் நைட் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பிகாஸ் மார்னிங் வந்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எனிவேஸ் திரும்ப அதில் குக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நைட் வந்து இந்த ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் இந்த ஸ்டோவ்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது வெட் கிளாத் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏதானும் ஒரு ட்ரை கிளாத்தில் க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா வெட் கிளாத் யூஸ் பண்ணால் அதை இன்னுமே வந்து மெஸ்ஸி ஆக்கிடும். நம்ம ஏதாவது சாம்பார் ஏதாவது இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் அதில் கொட்டியிருக்கோம்ல. ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை கிளாத் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த பர்னரோட அந்த இடத்தெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் சோடாவும் லெமனும் எடுத்திருக்கேன். ஸோ இது வச்சு நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த சோடாவை பர்னரை சுற்றி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த சோடா ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து நம்ம அதில் ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். நம்ம குக் பண்ண நம்மளோட அந்த பர்னரோட சுற்றி இருக்கிற சைட்லாம் வந்து கலரே ஃபுல்லாக மாறிடும்ல. ஸோ அது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறோம். அண்ட் இது வந்து நம்மளால் டெய்லிலாம் பண்ண முடியாது. ஏன்னா இதுவே ரொம்ப டைம் ஆகும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி இந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அந்த லெமன் ஜூஸை வந்து நான் ஃபுல்லாக சுற்றி பிழிஞ்சு விட்டுடுறேன். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த சோடா அண்ட் லெமன் வந்து நல்லா ரியாக்ட் ஆகட்டும். இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டீல் ப்ரஷ் இருந்ததுன்னா இல்லைனா ஸ்டீல் கம்பி இருக்கிற அந்த பாத்திரம் தேய்க்கிற இது இருந்ததுன்னா அது வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு மேலோட்டமாக க்ளீன் பண்ணிடுறேன். அப்போவே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகி வெளில வர ஆரம்பிச்சிரும். நம்ம டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த அளவுக்குலாம் நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக டைம் பத்தாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்போல்லாம் நம்ம ஸ்டோவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. அண்ட் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக அந்த ப்ரௌன் அந்த டர்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லாவே வெளில வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த லெமன் அண்ட் பேக்கிங் சோடா ரியாக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நான் கொஞ்சம் ட்ரை ஆனதுனால தண்ணி ஆட் பண்ணாமல் வினிகர் ஆட் பண்ணுறேன். நீங்களும் வந்து வாட்டர் போடாதீங்க, வினிகரே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லாவே இன்னும் க்ளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வினிகர் போட்டு நான் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ப்ரௌன் பார்ட்டிகல்ஸ்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு ஸ்டோவில். ஸோ இப்போ இது நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், ஃபுல்லாக தூளாக இருக்கும். ஸோ பொடி நிறையா இருக்கிறதுனால நீங்கள் திரும்ப ஒரு ட்ரை கிளாத் வச்சு இதை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அந்த பர்னரோட சுற்றி இருக்கிற இடத்துல வந்து அந்த ப்ரௌன் இது வந்து அந்தளவு க்ளீன் ஆகிருக்காது. ஸோ நான் டிஷ்யூ அண்ட் டூத் பிக் யூஸ் பண்ணி அந்த பர்னரை சுற்றி ஒரு வாட்டி ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பர்னரோட இதுவும் இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம 3 பர்னருமே வந்து க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப்க்கு நான் ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிடுறேன். அதில் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் அதுக்கப்புறமா வந்து வாட்டர் இந்த 2 தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சோப் சொல்யூஷன் மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் இருந்ததுன்னா கூட கவுண்டர் டாப்பை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம எப்போல்லாம் ஸ்டோவ் க்ளீன் பண்ணுறோமோ இந்த மாதிரி வீக்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ இந்த மாதிரி சோப் சொல்யூஷன் வச்சு ஃபுல் கவுண்டர் டாப்பையும் ஒரு வாட்டி நீங்கள் தொடச்சிருங்க. தண்ணிலாம் ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப மெஸ்ஸியாகவும் ஆகாது. நம்மளோட கவுண்டர் டாப் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்கிற ஆர்கனைசர்ஸும் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணிவிட்டு நம்ம துடைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி டிப், நம்மக்கிட்ட டிஷ்யூ ஹோல்டர் இல்லைன்னா கூட நம்ம டிஷ்யூஸை வந்து அழகாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஷ்யூ கவரை வந்து மேலே ரவுண்டாக சுற்றி ஒரு வாட்டி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கவரில் வந்து கேப் வந்து ரவுண்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம மற்ற டிஷ்யூவை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே இருக்கிற டிஷ்யூஸை ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சிங்கன்னா எப்பப்போ தேவையோ ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸி. ஸோ இந்த டிப் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஹேபிட் 3, மேக் இட் குவிக். நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான டாஸ்க் வந்து பாத்திரம் தேய்க்கிறது தான். பிகாஸ் குக் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ பாத்திரம் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நிறைய பாத்திரம் விழுந்திருக்கும், ஆனால் நம்மளால் அந்த டைமில் க்ளீன் பண்ண முடியாது. மேபி பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், ஆர் கண்டிப்பாக லேசியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது பாத்திரம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே போட்டு வைக்காமல் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு, இல்லைனா ஒரு வாட்டி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எப்போ பாத்திரம் தேய்க்கிறீங்களோ அப்போ வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஹேபிட் 4 ஈஸி க்ளீனிங். நம்ம கேஸ் ஸ்டவ் பர்னர்லாம் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் அண்ட் டிஷ் வாஷ் லிக்விட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து வினிகரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளோட ஸ்டவ் பர்னரை வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து நைட்டு பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டு. ஸோ நைட் ஃபுல்லாக ஊறிட்டுருக்கும் அண்ட் மார்னிங் வந்து நீங்கள் எழுந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆகிடும். அண்ட் சம்டைம்ஸ் பர்னர் வந்து ஏதாவது அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட இது மாதிரி பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட் ஹேபிட் 5 யூஸ் கிச்சன் மேட். கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் கிச்சன் சிங்க் ஏரியா கீழே வந்து நீங்கள் கிச்சன் மேட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஹேபிட்ஸ் ஃபார் க்ளீன் கிச்சன் தான். எஸ்பெஷலி இந்த சிங்க் ஏரியா கீழெலாம் வந்து மேட் இருந்ததுன்னா தண்ணி பட்டால் கூட மெஸ்ஸி ஆகாமல் க்ளீன் ஃப்ளோராக இருக்கும். அண்ட் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த கிச்சன் ஃப்ளோர் வந்து எப்போவுமே ட்ரையாக ஒரு க்ளீன் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக கிச்சன் மேட்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேபிட் 6 ஃபாலோ அ குவிக் நைட் ரொட்டீன். டெய்லியுமே நைட்டு கிச்சன் க்ளீனிங் ரொட்டீனாக நம்ம இது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம சிங்க் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக சுற்றி இந்த சோடா வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க அண்ட் மார்னிங் வந்து நீங்கள் எழுந்து அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது இன்செக்ட்ஸும் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணாது அண்ட் எப்போவுமே அந்த சிங்க் வந்து புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் சிங்க்லேயும் வந்து அந்த உப்பு கரையெல்லாம் படியாமல் இந்த சோடா வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த க்ளீனிங் வந்து நீங்கள் நைட்டில் பண்ணுறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா ஃபுல் டே வந்து நம்ம இந்த சிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நைட் வந்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா சோடாவில் மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹேபிட் 7 க்ளீன் ஸ்பில்ஸ் ஆஸ்ஆப். நம்ம குக்கிங்லாம் பண்ணும்போது அங்கங்கே கீழெல்லாம் வந்து சிந்திருக்கும், தெரிக்கும்ல சிலதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பட்ட ஒன்றுமே உடனே க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படி க்ளீன் பண்ணாமல் விடும்போது என்ன ஆகும்னா அதெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும். மோஸ்ட்லி இந்த பால் இதெல்லாம் தான் வந்து கொட்டுற ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுதுன்னா க்ளீன் பண்ணும்போது இன்னும் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வேஸ்ட்டாக. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ் க்ளீனிங் தான். அப்படியே எடுத்து நம்ம துடைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பஞ்செல்லாம் இருக்குல்ல, ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸி கிளாத்தை விட. நெக்ஸ்ட் ஹேபிட் 8 க்ளீனிங் கிச்சன் டவல். ஸோ கிச்சன் டவல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு டிஷ் வாஷ் லிக்விடோ இல்லைனா ஷாம்புவோ இது வேணால் யூஸ் பண்ணலாம். கூட கண்டிப்பாக வினிகர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம சோடா எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, வினிகர் மட்டும் போதும். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற இந்த கிச்சன் டவலை வந்து இதில் ஒரு 1/2 hour வரைக்கும் நீங்கள் சோக் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்படி க்ளீன் பண்ணுறதுனால நம்ம கிச்சன் டவலில் இருக்கிற அந்த ஸ்டெயின்ஸ்லாம் வந்து இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட இந்த வினிகரில் வந்து க்ளீன் ஆகிடும். ஒரு 1/2 hour கழிச்சோ இல்லைனா 1 hour கழிச்சோ இதை எடுத்து நீங்கள் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். ஸோ இந்த கிச்சன் டவல் வந்து நல்லா புதுசான மாதிரி இருக்கும். மெயின்லி இந்த கிச்சன் டவலெல்லாம் வந்து கரை நிறையா இருக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது க்ளீன் ஆகிடும். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது அடிக்கடி இதே மாதிரி நம்ம கிச்சன் டவல்ஸ்லாம் ஊற வச்சு க்ளீன் பண்ணால் இன்னுமே நல்லா க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட் ஹேபிட் 9 யூஸ் ப்ராப்பர் க்ளீனிங் டூல்ஸ். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு எது ஈஸியஸ்ட் வே ஆஃப் க்ளீனிங் டூல்ஸ்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த சிங்க் ஏரியா தான் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி ரப் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி வைப்பர் ப்ரஷ் எல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணோன்னா நம்மளோட வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும் அண்ட் க்ளீனாக வந்து நம்ம அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி வைப்பர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவை. ஏன்னா கிளாத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடம்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும். அது வந்து காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ இந்த வைப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உடனேயுமே அந்த இடம் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் கிளாத் வச்சு தொடச்சி பாருங்களேன், இந்த அளவுக்கு நம்மளுக்கு உடனே ட்ரைனஸ் கிடைக்காது. ஸோ வைப்பர் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடனேமே ட்ரை ஆகிடும். ஸோ அங்கே நம்ம எதாவது வைக்கணுன்னா கூட இமீடியட்டாகவே நம்ம வச்சுக்கலாம் கவுண்டர் டாப்பில். நெக்ஸ்ட் ஹேபிட் 10 க்ளீன் வைல் யூ குக்.
நம்ம வந்து கிச்சனில் குக் பண்ணும்போது சம்டைம்ஸ் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கூடவே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து பாத்திரம் ஏதாவது சிங்கில் இருந்ததுன்னா குக் பண்ணும்போதே நம்ம வந்து க்ளீனும் பண்ணி வச்சிடலாம். இது வந்து இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா பாத்திரம் வந்து அவ்வளோ விழும் நம்ம கிச்சனில். ஸோ இது க்ளீன் பண்ணுறது உண்மையாகவே ஒரு மொக்க வேலை. அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரம்லாம். ஸோ நிற்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி அப்பப்போ என்னென்ன குட்டி குட்டி வேலை இருக்கோ கிச்சனில் அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இதே வேலையை போய் நம்ம திரும்ப பண்ணணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் ஹேபிட் 11 குவிக் க்ளீனிங் டிப். நம்ம கிச்சனில் இருக்கிற ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறோம். மேபி மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன், அப்படின்னா 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட க்ளீன் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் போர்டில் வந்து நிறைய டர்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து நம்ம நெயில் பெயிண்ட் ரிமூவர் இருக்குல்ல, ஸோ அது வச்சு பட்ஸில் டச் பண்ணி ஃபுல்லாக ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். இது மாதிரி நம்ம எல்லா ரூம்ஸ்லையுமே க்ளீன் பண்ணலாம். நீங்கள் வந்து சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த இடத்தையே இன்னும் கொஞ்சம் க்ளம்ஸி ஆக்கின மாதிரி ஆகிடும், ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது வந்து சோப் சொல்யூஷன் வந்து உடனே நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு 2-3 கிளாத் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு டிஷ்யூவில் தண்ணி போட்டு நல்லா வெட் ஆக்கிட்டு அதை வச்சு ஒரு வாட்டி தொடச்சி விட்டிங்கன்னா போதும். மெஸ்ஸியாக இல்லாமல் உடனே காஞ்சிடும் அந்த இடம். இப்போது நீங்களே அந்த ஸ்விட்ச் போர்டில் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க, முன்னாடி எப்படி இருந்தது, இது யூஸ் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு. ஹேபிட் 12 ஆர்கனைஸ் ஆஸ் யூ கோ. பாத்திரம் தேய்க்கிறது ஒரு மொக்க வேலைனா பாத்திரம் தேய்ச்சி எடுத்து வைக்கிறதும் இன்னொரு மொக்க வேலை தான். ஸோ இது மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் தேய்ச்ச பாத்திரம்லாம் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோமோ அதெல்லாம் ஒரே ஒன்றுக்குள்ளே ஒரு பாத்திரமாக வச்சிட்டோம்னா எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் இன்னும் டைம் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹேபிட் 13 மினிமலிஸ்ட் கவுண்டர் டாப். கிச்சன் பார்த்தோன்னே க்ளீனாக இருக்கிற ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கணும்னா கவுண்டர் டாப்பில் எதுவுமே வைக்காதீங்க. என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நம்ம சாமான் வந்து அந்த கவுண்டர் டாப்பில் ஏற்ற அதை பார்க்குறதுக்கு வந்து இடமே பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு க்ளீன் கிச்சன் லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, take care. Bye bye.